புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் ஆன்லைன் மூலம் பங்குச்சந்தை வர்த்தகம் செய்வதாக வந்த தகவலை நம்பி ரூபாய் 1 கோடி முதலீடு செய்தார். ஆனால் குறிப்பிட்டபடி லாபம் வரவில்லை. முதலீடு செய்த பணத்தையும் எடுக்க முடியாமல் அந்த நபர் ஏமாற்றப்பட்டார். போலியான மொபைல் செயலி மூலம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இப்புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆன்லைனில் இழந்த ரூபாய் 75 லட்சம் பணத்தை உரியவர்களிடம் மீட்டு ஒப்படைத்தனர். இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் காவலர்கள் ஜலாலுதீன் ஆகியோருக்கு தொழிலதிபர் நன்றி தெரிவித்தார். சைபர் கிரைம் காவல்துறையினர் கூறுகையில், இதுபோன்ற ஆன்லைன் பங்கு வர்த்தக மோசடியில் சிக்கி கடந்த ஆண்டு மட்டும் ரூபாய் 30 கோடிக்கு மேல் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பலர் பணத்தை இழந்துள்ளனர் என்றும், எனவே இணைய வழியில் அல்லது ஆன்லைனில் வரும் விளம்பரங்களை நம்பி எந்த ஒரு பங்கு வர்த்தகம் மற்றும் பணத்தையும் முதலீடு செய்யும் செயலில் இறங்கி பொதுமக்கள் பணத்தை இழக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.